செங்கையர் பார்வையில் பட்டுழலும் சிந்தா குலந்தனை தீர்த்தருள்வாய் செய்யவேல் முருகா. கொந்தார் கடம்பு புடைசூழ் திருத்தணி குன்றிலிருக்கும் கந்தா இளம் குமர அமராவதி காவலனே. பந்தாடும் மங்கையர் செம்கயல் பார்வையில் பட்டு உழலும் சிந்தாகுலம் தனை தீர்த்து அருள்வாய் செய்யவேல் முருகா. கொந்தார் கடம்பு புடைசூழ் திருத்தணி குன்றில் நிற்கும் கந்தா இளம் குமர அமராவதி காவலனே. பந்து விளையாடும் பெண்களின் சிவந்த கயல் மீன் போன்ற கண் நோக்கில் அடியேன் அகப்பட்டு உழல்கின்ற மனோ வியாகுலத்தை போக்கி அருள்வீராக. செம்மையான வேலாயுதத்தை தாங்கிய திருமுருகப்பெருமானே. பூங்கொத்துக்கள் நிறைந்த கடப்பமலர் சூழ்ந்திருக்கின்ற திருத்தணி மலை மீது நிலை பெற்றிருக்கும் கந்தவேளே. என்றும் அகலாத இளம் பருவத்தினை உடைய குமாரக் கடவுளே. வானுலகத்தின் தலைவராகிய அமராவதியை காத்து அருள்பவரே. சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய். வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. மகத்தாய் அணுவாய் மதியாய் கதிராய் ஜெகத்தாய் அறிவாய் திகழ் சாட்சியதாய் அகத்தும் புறத்தும் அகலா பொருளாய் இகத்தும் பரத்தும் இருக்கும் பரமே. கந்தர் அலங்கார வரிசையிலே பந்தாடும் மங்கையர் என்கின்ற 79வது பாடலை இன்று காண இருக்கின்றோம். பந்தாடும் மங்கையர் செங்கையர் பார்வையில் பட்டு உழலும் சிந்தா குலந்தனை தீர்த்து அருள்வாய் செய்யவேல் முருகா. கந்தா கொந்தார் கடம்பு புடைசூழ் திருத்தணி குன்றில் நிற்கும் கந்தா இளங்குமரா அமராவதி காவலனே. இந்த பாட்டு அர்ச்சனை பாட்டுன்னு சொல்லுவாங்க. அர்ச்சனை மாதிரி முருகனுடைய பெயர்கள் முருகனுடைய செயல்களை சொல்லி 6 விதமாக முருகனை போட்டிருக்கிறார் அருணகிரிநாதர் இந்த பாடலில். இந்த பந்தாடுதல் கழங்காடுதல் அப்படிலாம் அந்த காலத்துல பெண்கள் விளையாடுகின்ற பருவத்தை, பெண்களுடைய பிள்ளை பருவம் என்கின்ற பருவத்திலே பெண்கள் எப்படி எப்படி விளையாடுவார்கள் என்பதையெல்லாம் 10 விதமாக பிள்ளை பருவத்திலே எழுதியிருக்கிறார்கள். அந்த அந்த அளவிலே இங்கே அருணகிரிநாதர் பாடும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பெண்களுடைய விளையாட்டை ஒரு பாட்டுல வேல் விருத்தத்தில் எடுத்து போடுறார். பந்தாடலில் கழங்காடலில் சுடர் ஊசல் பாடலினோட ஆடலில் எல்லாம் பழந்து. இந்த இதுதான் தேவர்கள், தேவலோகத்தில் இருக்கிற வனிதையர்கள் எல்லாம் நல்ல மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், விளையாடும் போது கூட இறைவனை நினைத்து கொண்டிருப்பாராம். பழந்தெய்வர் கட்கம் துணித்து இந்திரருக்கு பாலித்த திரள் புகழ்ந்தே. முருகனுடைய தேவர்களை எல்லாம் காப்பாற்றி அசுரர்களை அழித்த அந்த திறமையை எடுத்து புகழ்ந்து பாடி பந்தாடுவார்களாம். சந்தார நான்மலர் குரல் அகம்பைகரும் சசிமுங்கர் அநீர் தாமும் அவங்க கலந்தாடும் போது இந்த நல்ல மலர்களை அணிந்து கொண்டிருக்கின்ற சசிமுங்கர் இந்திரலோக பெண்கள் எல்லாம் தன்னை அன்போடு பாடி ஆடும் பிரபாதமும் தலைமையும் பெற்ற வைவேல் என்று வேலை புகைந்து மந்தாகினி தரங்க சடிலருக்கு அணிய மந்திர உபதேசம் நல்கும் வரதேசிகன் கிஞ்சிகா அலங்கார வாரணக்கொடி உயர்ந்தோர் கொந்தார் மலர் கடம்பும். இங்க கொந்தார் மலர்னு சொல்ல கொத்து கொத்தா இருக்கக்கூடிய மலர் கடம்பும் செச்சை மாலையும் குவளையும் செங்காந்தலும் ஊதாள மலரும் தொடுத்தனையும் மார்பினன் கோலத்திருக்கை வேலன. முருகப்பெருமான் உடம்பெல்லாம் மலர்களை போட்டுருக்கான். என்ன மலர்கள்னா கொந்தார் மலர் கடம்பும் செச்சை மாலையும் கோலையும் செங்காந்தலும்னு. இப்ப ரோஜா தோட்டம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ரோஜா மலர்கள் எல்லாம் கொண்டாந்து பாக்கி இருக்கிற மலரை வீடு பூரா ரோஜா கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. முருகன் தலையோடு கால் வரைக்கும் ரோஜா போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி திருத்தணிகை மலை அவ்வளவு செழிப்பாக இருந்தா எல்லா இடத்துலையும் கொந்தார் கடம்பும் புடைசூழ் திருத்தணி சொன்ன கடம்பு மலர் கொத்து கொத்தா கடம்பு மலர் நிறைஞ்சு இருக்கிற மலையான் திருத்தணி மலை. அந்த திருத்தணி திருகி முருகேசனுக்கு அந்த குன்றில் இருக்கும் முருகப்பெருமானுக்கு அந்த மலர்களாலே போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்களாம். அதுதான் இந்த பாடல்கள் சொல்றாங்க. இந்த பந்தாடுதல் மங்கையர்களுக்கு ஒரு வழக்கமாக இருந்தது. அந்த பந்தாடுகின்ற மங்கைகள் தேவலோக மங்கைகள் முருகனை பாடின்னு பாடினாங்க. அதே மாதிரி சில வெளிமாதர்கள் இருந்தார்கள். அவர்கள் பந்தாடும் போது வேற விதமா பாடிக்கொண்டு மனிதர்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த அந்த கூர்வேள்வி மங்கையர் கொங்கையிலே சேர்வேள் அருள் சேரமம் என்னுமதோ
போர்வையில பிறந்த அப்படின்னு அருணகிரிநாதர் பாடும்போது அந்த கூர்வேல்வி மங்கையர்களை பத்தி நிறைய இடத்துல சொல்ற. அதனால அந்த செம்மையான கயல்விழி என்ன பண்ணுமா, நம்மளுடைய அறிவை மயக்குமா. ஆனா முருகனுடைய வேல் என்ன பண்ணுமா, செம்மை வாய்ந்த கூறான வேல், அது அருள் திறனை வாய்ந்ததான். முருகனுடைய வேலும் பெண்களுடைய விழியும் வேலும் விழியும் சேர்த்து பேசுவார். அருணகிரிநாதர் பேசும்போது கூட சிவத்தேவிதர் மலர் சிறுமி விழிக்கு நிகராகும், வள்ளியினுடைய கண்ணுக்கு நிகராகும் வேலுன்னு சொன்னா, இந்த வேலானது சூரர்களை அழித்து தேவர்களை காப்பாற்றுது. இந்த கண்களானது நம்ம நன்மையை அழித்து தீமையை கொடுக்கக்கூடியது. வஞ்சனை அறக்கர்கள் வடிவாக இருந்தது பெண்களுடைய கண்கள். கட்டாரி வேல் வழியார் வரை பொட்டாத பொருது வெப்பை பொருத கண்டார் தப்பி போனது ஒன்று அக்கெட்டாத ஞான கதை தருவாய் இரும் காம விடார் பட்டார் உயிரை திருகி பதுக்கி பசித்தணிக்கும் கட்டாரி வேல் விழியார் வலைக்கே என் மனம் கட்டுண்டது பேசுவார். கட்டாரி வேல்னா பெண்களுடைய சிலை வெள்ளிமாதர்களுடைய கண்கள் கட்டாரி வேலை போல இருந்து என்னை தன் வசத்திலே ஆக்கி கொண்டு இகவர சுரத்திலே ஆனந்தத்தை எய்த செய்து நம்மளை மாற்றி விடுவாங்களா, நம்ம மனைவி விடுவோம், நம்ம மனசு கதர்க்கம் ஆகிவிடும். அந்த சிந்தாபுரம் மனத்தை சிந்த ஆக்குலத்தை சேர்த்து கொண்டாடிவிடும். அப்படி பந்தாடுவது போல நம்ம மனத்தை பந்தாடி விடுவார்கள் இந்த பெண்கள் கண்களினாலே. அதனால பந்தாடும் மங்கையர் செங்கையர் பார்வை பட்டு உழலும் சிந்தாபுரம், அவர்கள் பார்வையினாலே பட்டு உழன்று ஆடுகின்ற சிந்தாபுரமாக சிந்தனை ஆகிய என்னுடைய ஆக்குலம் துன்பப்படுகின்ற என் மனத்தை தீர்த்து என்னை ஆழ்வாய், என்னை ஆண்டருள்வாய். ஆண்டவன் ஆண்டு அருள்வதனாலே முருகனுக்கு ஆண்டவன் என்ற பெயர். முதல் பெயர் முருகனுக்கு இங்கே ஆண்டவன் தொடர். என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலம், என்னுடைய மனத்திலே ஏற்படுகின்ற சிந்தாகுலம் தீர்த்து என்னை ஆள் கண்டா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா மறைநாயகன் என்பார் அருள்மிகினாதர். அதனால செய்வேல் முருகா உன் செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே, செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, உன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுது நம்பியை கை கொள்வேன்னு முருகா அப்படிங்கிற வார்த்தை சொல்ற. செய்யவேல் முருகா, செய்யவேல்னா சிவந்த வேலை. அந்த சிவந்த கண்கள் சொன்னார், இங்க சிவந்த வேலை சொன்னார். வேலுக்கும் கண்ணுக்கும் கம்பாரிசன் இருக்கிறதுனால்தான் முதல் வரியில செங்கயல் செங்கயல், கயல்னா மீன், செங்கயல் பார்வைன்னு சொன்னார். இங்க செய்ய வேல்னு சொன்னார், சிவப்பா இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வேல். அப்படி வேலை ஏந்திய முருகா, செந்தில் முதல்வா, மாயோன் மருகா, ஈசன் மகனே, ஒரு கை மகன் தம்பியே, உன்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியை கை தொடுவேன் நானேன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானுடைய செம்மையான திருப்பாதங்கள் அவனை முருகப்பெருமானுடைய திருப்பாக்கி திருத்தணிகை மலையை பத்தியும் சிறப்பான பாடல்கள்லாம் எத்தனையோ பேர் பாடியிருக்காங்க. சுப்பிரமணிய முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தனி விருத்தம் அப்படிங்கிற விருத்தத்திலே பன்னறிய உணர்வு அற்புத திருப்புகழை பகர்ந்து கொண்டு உன் திருமலை படியேறும் அன்பர் வினை கொடியார் என்று நிறைமொழி மாந்தர் பகருவது கேட்டு என்னுடைய பொல்லா சஞ்சிதப்பணியை ஒழித்து எனையும் வாழ்வை தருள் என்று இரவு பகல் உணர்வு சன்னதியிலே முறையிடுவோருக்கு இறங்கி அருள்வாய். பொன்னிற காந்தலோடு செங்குவளை மலர்களும் கடப்ப மலரும் பூந்தளர் குறிஞ்சியும் சேர்ந்த பூதாளமும் புனைந்த திருமார்பழகனே, தன்னமும் மனத்துவரை மனத்துவரை இல்லாத அமரரை காத்த சரவணோத்பவ குமரனே, தனியனும் கிரிவாச அரண் விரும்பு நேச சகல பண்டிதராசனே, தனமருவு மதுரை தமிழ் சங்கம் மேற்குலவோர் நடுவீர் இருந்த முதல்வா, சங்கப்புலவர்கள நடுவிலே முருகப்பெரும் இறையனாரும் இளையனாரும் முருகப்பெருமானும் சங்கத்தை தமிழ் சங்கத்தை முதல் சங்கத்தை நடத்தியதாக சொல்வார்கள். அந்த நிகழ்வை இங்கே இவர் தன்னுடைய தணிகை சன்னதி முறையிலே சொல்லுகிறார். நலமரும் மதுரை தமிழ் சங்க மேற்கொள்ளவர் நடு வீட்டிலிருந்த முதல்வா, நக்கீரர் சொன்ன முருகாற்றப்படை தமிழும் நல்லருணகிரிநாதர் சொல்லும் புலமை ஒரு சித்திர சந்த பிரபாதம் புனித செவிக்குள்ள ஆர்ந்த புகழான குருமணிக்கு காரணத்துட்பொருள் புலப்படுத்திய குறவனே, கொலை களவு முதலான பாதகம் எனக்கு வெகு கோடி இருந்திடனும் உன் கூர் மந்திரப்படையினால், மந்திரப்படை முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேறு கூர் மந்திரப்படையினால் வீட்டி எனக்குள்ள குடிகொண்டு இருந்து அருள்வாய். ஜலனமரு சர்வ பரிபூர்ண தயாநிதியே, சரவணோத்பவ குமரனே, தனிதியன் கிரிவாசா அரண் விரும்பு நேசா சகல பண்டிதராசனே, முருகப்பெருமானுடைய கொண்டாடுகின்ற அந்த மலர்கள் கடம்பு மலர்கள் நிறைந்த திருத்தணி முருகேசனை நினைத்து அந்த திருத்தணி முருகனை பாடுறார். அந்த செலுத்தி அப்படி எப்படின்னா இந்த பாடலுடைய கருத்தை சொல்லும்போது
முருகனை அருள்கின்ற முருகன் ஆண்டவன் என்றும் முருகா என்றும் மலர் திருத்தணி குன்றில் இருக்கும் தனிகேசா என்றும் காலத்தின் அந்தத்தில் வரும் கந்தா என்றும் இளமை வாய்ந்த வாழை குமரேசன் கருதி தாழைப்பணிய தவமீதி வாங்க அருள்கிறார் பேசுவார். அந்த முருகனுடைய திருவடியையும் தேவர்களுக்கு அங்கமாகிய அந்த தேவாதி அமராவதி பட்டணத்தை அடித்துக் கொடுத்த அமராவதி காவலன் என்கின்ற 6 பெயரிலே முருகப்பெருமான் இங்கே ஆனந்தப்படுகிறார். சிவந்த வேலை தாங்கியுள்ள முருகக்கடவுளே, பூங்கொத்துக்கள் நிறைந்த கடப்ப மலர்கள் எல்லா இடத்திலும் பரவி சூழ்ந்து இருக்கின்ற குன்றமாகிய திருத்தணி பதியில் வாழ்ந்து நிற்கும் கந்தக்கடவுளே, என்றும் இளைய குமாரமூர்த்தியே, அமராவதி ஆகிய தேவலோகத்துக்கு காவலனாய் என்றென்றும் நிற்போனே, பந்தாடி விளையாடும் மாதர்கள் தங்கள் சிவந்த கயல் மீன் போன்ற கண்களினால் பார்வையை நமது மீது செலுத்தி நமது சிந்தையை துன்பத்துக்கு ஆளாக்கும் சிந்தாபுரத்தை தீர்த்து என்னை இந்த பெண்ணாசை என்கின்ற துன்பத்தில் இருந்து ரட்சித்து காத்து அருள்வாயே என்பதுதான் அந்த பாடலுடைய கருத்து. தேவர் குறை தவித்து சினம் தணிந்து வள்ளி தெள்ளுத்தமிழ் குரத்திதனை மணந்து காவல் புரிய வந்து அமர்ந்த மறை எங்கள் கன்னித்தமிழர் திருத்தணிகை முருக குமரேசன் அங்கே வள்ளி நாயகியை மனம் புரிந்து நின்ற இடமாகிய அந்த தணிகாசல மூர்த்தி தன்னுடைய கோபம் எல்லாம் தணிந்து தேவர்கள் குறையை தீர்த்து கொடுத்து அந்த அரக்கர்களை அழித்த கோபம் எல்லாம் தணிந்து சிவபூஜை செய்து திருத்தணியிலே வந்து சாந்தமாக இருந்து அன்பாக ஆத்மாவாக இருக்கக்கூடிய வள்ளி நாயகியை தன் பரமாத்மா ஆகிய முருகப்பெருமான் சேர்ந்து இருந்து சந்தோஷமாக மனத்தை தனித்து கொண்ட இடம் தணிகை மலை. அதனால நம்ம துன்பம் எல்லாம் தனித்து நமக்கு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அந்த தணிகாசல மூர்த்தியை நினைத்து பாடக்கூடிய பிரமாதமான ஒரு பாட்டு. இந்த பாட்டிலே முருகப்பெருமானுடைய 6 பெயர்களை சொல்லி ஆண்டவனை ஆனந்தப்படுகிறார் அருள்கிறார்கள். அப்படிப்பட்ட காளை குமரேசனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நினைத்து இங்கே போற்றுகின்றார்கள். அந்த பாடலை ஒரு தடவை நாம பார்க்கலாம். பந்தாடும் மங்கையர் செங்கையர் பார்வையில் பட்டு உழலும் சிந்தாகுணம் தனை தீர்த்தருள்வார் செய்யவேல் முருகா கொந்தார் கடம்பு மலர் கடம்பு புடைசூழ் திருத்தணிகை குன்றில் நிற்கும் கந்தா இளங்குமரா அமராவதி காவலனே. இப்படி ஒரு சிறப்பான அலங்காரத்தை இன்று பார்த்தோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.